ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025. ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகரிக்கப்பட்ட அந்த வயது வரம்போடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் அப்படிங்கிறத வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்கள் வெளியிட்டிருந்தத பார்த்தோம். ஈரோடு, நாகப்பட்டினம் அந்த மாதிரியான சில மாவட்டங்கள் அப்டேட் பண்ணப்பட்ட அந்த வயது வரம்பு டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 26/9/2025. ஸோ இன்னைக்கு தான். ஸோ ஸ்டார்ட் டேட் இன்னைக்கு தான். ஸோ இன்னையிலிருந்து எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேத்து பார்த்த அதே பேட்டர்ன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஃபாலோ பண்றாங்க. 15 டேஸ் டைம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டைம் குடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா அப்ப தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டைம் குடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த குறைந்த ஏஜ்ல இருக்கவங்க மட்டும் தான். ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டவங்க அப்ளை பண்ண தேவையில்ல. பட் ஆல்ரெடி அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு குரூப் 4 வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லை வேறு எதுக்காவது வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நம்மளும் ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 15 டேஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன புதுசாக இந்த தகவல் இந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் பெறப்படும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பணிகள் நிரப்பப்பட உள்ள கிராமங்கள் இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்கள் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக என்ன இருந்துச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 10 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 10 வேக்கன்சி அது எந்தெந்த கிராமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு, அதோட இன சுழற்சி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க அந்த தகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயது வரம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ண அந்த வயது வரம்பு. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மேற்குறிப்பிட்ட கிராம உதவியாளர் பணிக்காக ஏற்கனவே கடந்த 9/7/2025 நாளிட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பம் செய்த நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மேற்படி நபர்கள் ஏற்கனவே அளித்த விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ண தேவையில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அது பரிசீலனைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க புதுசாக அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ மறுபடியும் வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பரிசீலனையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தோணும், இப்போ மறுபடியும் வந்து இது பரிசீலனையில் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்களே, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸாம் நடக்குமா இல்லை வந்து கன்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நபருக்கு ஹால் டிக்கெட் வந்து அது கன்டினியூ ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த நபர்களுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஹால் டிக்கெட் அனுப்பி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் தேர்வு, எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி வந்து அழைப்பு கடிதம் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மறுபடியும் எங்களுக்கு வந்து அந்த லெட்டர் கால் லெட்டர் வருது அப்படின்னா, அப்போ மறுபடியும் இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்களோட நாங்களும் போய் வந்து மறுபடியும் அதை அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி இருக்குது. பட் இதுக்கு வந்து இப்போ புதுசாக அட்டன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போதே நம்மளுக்கும் அந்த கால் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து புதுசாக வெளியிட போகிறாங்களோ எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விண்ணப்பம் செய்த நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மேற்படி நபர்கள் ஏற்கனவே அளித்த விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஹால் டிக்கெட் அனுப்பி அந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் தனியாக போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கிராமம் கொடுத்துட்டு இதுலேயும் வந்து கல்வி தகுதி, இதர தகுதிகள் அதெல்லாம் கொடுத்துட்டு குறிப்பிட்ட கிராம உதவியாளர் பணிக்காக ஏற்கனவே கடந்த நாளிட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பம் செய்த நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மேற்படி நபர்கள் ஏற்கனவே அளித்த விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை. இது வந்து எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கோ ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு வட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்திலே வந்து வேறு வேறு வட்டம் இருக்கும் இல்லையா? சேலம் அப்படிங்கிற மாவட்டத்தில் நிறைய வட்டங்கள் இருக்கும். அந்த வட்டத்துக்கு கீழே நிறைய பதவிகள் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த 4th பாயிண்ட்டாக அதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மேற்கு வட்டம், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4th பாயிண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க. மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேற்கு வட்டம், ஸோ எல்லா பிடிஎஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4th பாயிண்ட்டாக அதை வந்து மென்ஷன் பண்ணி மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. இது வந்து எடப்பாடி. ஸோ எடப்பாடியில் 4 போஸ்டிங் இருக்குது. எடப்பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக எந்த வட்டாட்சியருக்கு கீழே வரீங்களோ அந்த வட்டாட்சியருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். அவங்க ரிட்டன் உங்களுக்கு போஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வுக்கு அந்த கால் லெட்டர் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. நீங்கள் என்றைக்கு வரணும் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் 15 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ 15 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்க இந்த டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து ஆல்ரெடி வெளியான டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் புதுசாக அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.